ஐயா உண்டு. அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி ஐயா திருக்கல்யாண இகனையை எவ்வாறு செயல்படுத்துகின்றார் என்ற பாடப்பகுதி. பரமாத்மாவோடு ஜீவாத்மாக்கள் ஐக்கியமாக கூடிய அந்த முக்கியமான நிகழ்வு நாம் ஆகமத்தில் ஐயா நமக்கு வகுத்து தந்த நெறிப்படி வாழ்ந்து ஐயாவோடு எப்படி ஐக்கியமாகுவது என்ற ஐயா எப்படி நம்மை ஏற்றெடுத்து கொள்ளுகின்றார் என்ற செய்திகளை நமக்கு இந்த திருக்கல்யாண இகனை மூலம் நமக்கு ஐயா வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த பொன்னான நிகழ்வினுடைய சிறப்பை பற்றி நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். நேற்றைய வகுப்பில் அம்மைமார்கள் சப்தமாதர்கள் 7 பேரையும் வரவழைத்து அவர்களிடம் ஐயா அவருடைய குணநலங்களை அங்கே எப்படி என்று சோதிக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த உறுதித்தன்மையை பார்த்து அவர்கள் எங்களுடைய பிள்ளைகளையும் தந்து எங்களையும் நீங்கள் தர்மபுரி ராஜ்யத்தில் வைத்து அரசாள வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்போது எம்பெருமான் அவர்களோடு சொல்லுகின்றார், உங்களுடைய குடிலதுக்கு போய் நீங்கள் வாருங்கள், அமுது குடித்து வாருங்கள், உங்களை நான் கோலமணம் செய்து கொள்ளுகின்றேன் என்று சொல்ல, அதன்படி அம்மைமார்கள் எல்லோரும் என்ன செய்கின்றார்கள், அவருடைய இல்லங்களுக்கு அங்கே செல்லுகின்றார்கள். இப்போது எப்படி அதன் பிற்பாடு அந்த திருமண ஏற்பாடுகள் நிகழுகின்றது, ஒவ்வொரு ஜீவாத்மாக்களையும் ஐயா தன்னோடு எப்படி அங்கே ஐக்கியமாக்கி கொள்ளுகின்றார் என்ற செய்தியை நாம் இன்றைய ஆகமத்தில் பார்ப்போம். அதாவது அம்மைமார்களை வீடுகளுக்கு அனுப்பிவிட்டு ஐயா தேவர்களுக்கும் தெண்டலுக்கும் அங்கே பகவானுக்கும் இப்படி எல்லோருக்குமாக ஓலை அனுப்புகின்றார். அதாவது சப்தமாதர்களுக்கும் அங்கே நாராயணருக்கும் திருமணமாக, அதாவது திருமணம் அப்படின்னு சொல்கிறது பரமாத்மாவோடு இறைவனுக்கு அங்கே மனம், அந்த பரமாத்மாவோடு ஜீவாத்மாக்கள் ஐக்கியமாகக்கூடிய அந்த நல்ல நாள், ஆகவே எல்லோரும் வர வேண்டுமாம் என்று அங்கே விடை கொடுக்கின்றார். அங்கே ஓலை அனுப்புகின்றார், செய்தி அனுப்புகின்றார். அப்படி செய்தி அனுப்பிய உடனே தான் வாருமென மங்கையர்க்கும் விடையருளி மாயன் வருணனுக்கும் தெண்டலுக்கும் வானலோக ஊருமிக அறிவதற்கு ஓலைதானும் உடன் எழுதி அயச்சுடவே வந்தார் வானோர். ஐயா ஓலை அனுப்பிய உடனே வானவர்கள் தேவர்கள் எல்லோரும் சங்கத்தார்களோடு அங்கே கூடி வருகின்றார்கள். கூடி வந்தவுடனே அந்த சங்கமது பாருடனே சங்கமது திரண்டு கூடி பாவாணர் கீதமுறை பாடி நிற்க சீருடனே கதிரவனும் போயடைந்து தினகரனும் உதித்து வெள்ளி குதித்துட்டாண்டே. அதாவது ஐயா எல்லாருக்கும் ஓலை அனுப்பி எல்லோரும் வந்தாச்சு. சூரியனும் அங்கே போய் மறைந்து மீண்டும் சூரியன் உதயமாகுகின்றது. எல்லோரும் சங்கத்தார்கள் எல்லோரும் கீதமுறைகள் பாடி நிற்கின்றார்கள். பாவாணர்கள் பாடல்களை பாடி சிறப்பிக்கின்றார்கள். அங்கே ஒவ்வொருவரும் அவரவருடைய நிலையிலிருந்து வாழ்த்துக்களை பாடி சிறப்பிக்கின்றார்கள். அப்பொழுது வானவர்கள் ஈசர், துதிமுகன், நான்முகன், தொல்விமாது, குண்டரிசி, தேவரிசி, குணமான் ரிஷி, குணையிருள்சி, கிணையிருள்சி, இப்படி மேலோகத்தார்கள் எல்லோரும் அங்கே வருகின்றார்கள். சரஸ்வதி அம்மை தேவரம்பைமார்கள் நாரணருக்கும் எப்படி வராங்க, நாரணருக்கும் தெய்வக்கண்ணி மடவார்களுக்கும் மணமாம் என்று அங்கே முகூர்த்தம் என்று எல்லோரும் என்ன செய்கின்றார்கள், வருகின்றார்கள். அப்படி வந்து வானமதில் டம்மான முழங்க தேவர், வானத்திலிருந்து டம்மான ஓசைகள், மேலோகத்தார்கள் அங்கே நின்று டம்மான ஓசைகளை முழக்குகின்றார்கள். மேலும் மலர் மாறி சலம் மாறி வானோர் தூவ, வானவர்கள் மலரை அங்கே தூவுகின்றார்கள், பன்னீர் தெளித்து வைக்கின்றார்கள். இப்படியாக அங்கே சிறப்பு செய்கின்றார்கள். வேதமுறை, அதாவது வேதம் ஒரு திருமணம் நிகழ்த்த வேண்டுமென்றால் அதற்கு அந்த பாடல்களை பாடி அவர்களை வாழ்த்துவதற்கு ஒருவர் அங்கே தலைமையாக ஏற்றியிருப்பது இயல்பு இல்லையா? அதுபோல் இந்த திருமணத்தை நிகழ்த்துவதற்கு அந்த வேதத்தை கூறுவதற்கு அந்த முகூர்த்தம் முறை கூறுவதற்குரிய அந்த வாசகங்களை வாசித்து சிறப்பு செய்வதற்காக
இங்கே வேதன் என்று சொல்லக்கூடிய பிரம்மதேவர் அமர்ந்திருக்கின்றார். அடுத்ததாக நாரிமார் குரவையிட நமனும் மாற. நாரிமார் அப்படின்னா யார்? பெண்கள். பெண்கள் குரவை இட்டு அங்கே சிறப்பு செய்கின்றார்கள். அதாவது பெண்களினுடைய குரவைக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. எங்கு ஒரு மங்கள காரியம் நிகழ்த்தப்படுகின்றதோ அங்கு பெண்கள் குரவையிட்டு அங்கே முழங்கி வாழ்த்து தெரிவிப்பார்கள், மங்கள இசைப்பார்கள். இதனுடைய காரணம் என்ன? எதற்காக இந்த குரவை ஒலிக்கப்படுகின்றது? ஏன்னா இதில் பெண்கள் மட்டும்தான் இந்த குரவை என்ன செய்யணும்? ஒலிக்கணும். ஆண்கள் என்ன செய்யக்கூடாது? குரவை அங்கே அந்த ஒலி இசைக்கப்படக்கூடாது. ஆனால் பெண்கள் இந்த குரவையை இசைக்கப்படுகின்ற போது அங்கே என்ன சிறப்பு இருக்கின்றது என்பதை ஐயா நமக்கு இங்கே சொல்லுகின்றார்கள். நாம் நாரிமார் குரவையிட நமனும் மாற. நமன்னா யார்? யமன். அந்த யமன், தூதன், காலன் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே விலகி விடுவார்கள். இந்த குரவை ஒலி கேட்கக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு என்னல்ல வேலை இல்லை. அதான் அந்த மங்களகரமான இடத்தில் எந்தவித தீமைக்கும் இடம் இல்லை என்பதை தான் இங்கே நமக்கு சொல்லுகின்றார்கள். இப்படி யமன், தூதன், காலன் இவர்களெல்லாம் அந்த பெண்களுடைய ஓசை, அந்த குரவை ஒலியை கேட்டவுடனே விலகி நிற்கின்ற போது முழுமையாக மங்களகரமாக, மங்கள அடையாளமாக அந்த முகூர்த்தமானது நிறைவேறுகின்றது. இப்போது திருமணம் நிகழ்கின்ற போது மங்கள வாத்தியங்கள் இசைக்கப்படும், குரவை ஒலிகள் முழங்கப்படும். என்ன அப்படின்னா, இரு மனம் ஒன்றாக இணைகின்ற அந்த தருணம் அவர்களுடைய காதில் நல்ல செய்திகள் கேட்க வேண்டும். அந்த மனம் ஒன்றாக இணைகின்ற போது எந்த ஒரு தீய வார்த்தையோ செயல்பாடுகளோ என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மங்களங்கள், வாத்தியங்கள் முழங்க, வாழ்த்துக்கள் பாட, எல்லோரும் ஐயா சிவசிவ அரகரா என்று அந்த நாத ஒலியை அங்கே அந்த சிவ மந்திரத்தை ஓத, இப்படி இந்த குரவை முழக்கத்தோடு அந்த சிறப்பினை செய்கின்றார்கள். அப்போ அந்த நேரம் ஒரு பேரானந்த நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டும். அந்த ஏகாந்த நிலையிலிருந்து அந்த இரு மனங்கள் இணைய வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு இது செயல்படுத்தப்படுகின்றது. இங்கு பரமாத்மாவோடு எல்லா ஜீவாத்மாக்களும் என்ன செய்யப்படுகின்றது? ஐக்கியப்படுத்தப்படுகின்ற தருணம். நல்லவர்களை தேர்ந்தெடுத்து ஐயா தன்னோடு படுத்துகின்ற அந்த இகனை மூலம். அப்போது இந்த நேரத்திலேயே என்ன செய்யணும்? அந்த மங்களமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இங்கே இந்த வாத்தியங்கள், பெண்களுடைய குரவை ஒலிகள் எல்லாம் என்ன செய்யப்படுகின்றது? இசைக்கப்படுகின்றது. இவ்வாறு தரணியில் நாரணருக்கும் மேல்மிகில் மாதருக்கும், மேல்மிகில் மாதர்னா யார்? தெய்வலோகத்தை சார்ந்த தெய்வ கன்னியர்களாகிய சப்த மாதர்கள். இவர்களுக்கும் திருமணம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கின்றார்கள்? தேவர்கள் பந்தல் அமைக்கின்றார்கள். அப்போ அந்த பந்தல் தேவர்கள் அமைக்கின்ற போது எப்படி அந்த பந்தலை அமைக்கின்றார்கள் அப்படின்னா, நவநாதிகள், அதாவது பந்தலுக்கு நவநாதி காலதாக நவக்கிரகங்கள் 9 கிரகங்களையும் கால்களாக கொண்டு நிறுத்துகின்றார்கள். வளர்பிறை தேய்பிறை என்று சொல்லக்கூடிய பக்கம் 15 என்று சொல்லக்கூடிய அந்த திதியை அதை அங்கே மேல் கட்டிய அந்த வளையாக அதை சுற்றி வளையாக கட்டுகின்றார். வளை பரப்பாக அதை சுற்றி ஒரு கட்டுவாங்க இல்லையா, அதற்கு வளையாக அமைக்கின்றார்கள். அந்த பந்தலுக்கு கூரையாக வேதமாகிய மறையை அந்த பந்தலுக்கு கூரையாக அமைக்கின்றார்கள். அந்த பந்தலினுள்ளே இருக்கக்கூடிய விளக்காக சூரிய பகவானை அங்கே அமர்த்துகின்றார்கள். சூரியன் விளக்காக இருந்து அங்கே ஜொலித்து கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக அந்த பந்தலுக்குள் அமர்வதற்கு ஏற்ற பீடமாக, அந்த பீடமாக யாரை அமர்த்துகின்றார்கள் அப்படின்னா, சிவத்தை, சொந்தமுள்ள சிவமதுவே பீடமாக, சிவத்தை அங்கே பீடமாக அமர்த்துகின்றார்கள். இப்படி அங்கே அந்த பந்தலை அழகாக அமைத்து சிறப்பு செய்து அங்கே அவர்கள் தேவர்களெல்லாம் அழகாக ஒரு அலங்காரத்தை செய்து சிறப்பிக்கின்றார்கள். இவ்வாறு சிறப்பித்து நிறைவேற்றிய உடனே தேவர்கள் சொல்லுகின்றார்கள், சுவாமி உங்களுடைய அருளால்
அதை நாங்கள் செய்தோன்னு அவங்க சொல்லலை. இதை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். தேவர்கள் எல்லாம் செய்து நிறைவேற்றுகின்றார்கள். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சுவாமி தங்களுடைய அருளால் உமதருளால் நாங்கள் என்ன செய்தோம், பந்தலை சிறப்பித்து விட்டோம், பந்தலை அழகாக அலங்காரம் செய்து விட்டோம், சிறப்பித்தோம் என்று மிக தேவரெல்லாம் திருமாலின் அடிபணிந்து அங்கே சொல்கிறார்கள். பிறப்பித்த பெம்மானை எவர்க்குமாய்ந்து பேணி அமுது அழித்து உயிர் அனைத்தும் காக்கும் உறப்பித்த மாலோனே ஐயா உந்தன். ஐயா உங்களுடைய உதவியினால் பந்தலது விதானம் செய்தோம், நிரப்பித்த மனம் அதற்கு. இனி இந்த திருமணத்திற்காக வேண்டி நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், எங்களுக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு கட்டளை இடுங்கள் என்று அந்த பந்தலை சிறப்பித்துவிட்டு தேவர்கள் பணிந்து நிற்கின்றார்கள். அவ்வாறு பணிந்து நிற்கின்ற அந்த தருணம் அங்கே மாயம் சொல்லுகின்றார். தேவருரை அதனை கேட்டு மாயந்தானும் திருமனது மகிழ்ந்துவாய் அங்கே திறந்து சொல்வார். மூவருரை மாறாமல் எனக்கு முன்னே மொழிந்த தெய்வ மாதர்களை மனங்கள் செய்ய மூர்த்தம் செய்ய நாவருரை வருணனோடு வாயுதானோ நெழின மலர் தூவி அங்கே குளிர வீச தேவருரை செய்து மிக நெல்லும் என்று அங்கே தெய்வமட வார்வரவே சிந்தித்தார். நீங்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, வருகின்றவர்களை வரவேற்கின்ற விதமாக நின்று அங்கே வாசலிலே நின்று எல்லோரையும் வரவேற்க வேண்டும். எப்படி வரவேற்க வேண்டும்? மலர் தூவி அவர்களுக்கு பன்னீர் தெளித்து அவர்களை இன்முகத்தோடு சந்தோஷமாக என்ன செய்ய வேண்டும், இந்த விழாவை சிறப்பிப்பதற்கு வாருங்கள் என்று இருகரம் குவித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களை வரவேற்க வேண்டும். ஏன்னா ஒரு விழாவுக்கு வரக்கூடிய நேரம் வேண்டியவங்க வேண்டாதவங்க எந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. எல்லோரும் நம்ம அந்த 2 கை கொண்டு நம்ம கூப்பி அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது எப்போதுமே நம்ம வலது கையால் நன்மைக்கு பயன்படுத்துவோம், இடது கையை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஒரு அழிவை அகற்றுவதற்கு பயன்படுத்துகிறோம், அழுக்கு துடைக்க எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த 2ம் ஒன்றாக சேருகின்ற போது நம்ம இறைவனை வணங்குகின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது 2ம் அதான் நன்மை தீமை என்பது எதுவும் இல்லை இறைவா உன்னிடம். உன்னை வணங்குகின்ற போது என்னுடைய மனதில் எந்த நன்மை தீமை என்ற தீய எண்ணங்கள் இல்லாமல் உம்மை நாங்கள் என்ன செய்கின்றோம், வழிபடுகின்றோம். அப்போ அதுபோல் நீங்கள் என்ன செய்யணும், வரக்கூடியவங்க அவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு. ஏன் நாம் கை கூப்பி அந்த எல்லோரையும் நாம் வரவேற்கின்றோம் அப்படின்னு சொன்னால், அதில் நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய பண்பாட்டில் முன்னார்கள் ஒவ்வொரு செய்திகளை நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள், வைத்திருக்கின்றார்கள். அதாவது வேண்டியவங்க இருப்பாங்க, வேண்டாதவங்களும் இருப்பாங்க. ஆனால் ஒரு விழா அப்படின்னு வரும்போது எல்லோரும் வருவாங்க. ஆனால் எல்லோரும் ஒன்று வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடை நம்ம காட்டணும். இதில் அந்த வேண்டியவங்க வேண்டாதவங்க பாகுபாடு என்பது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதற்காக தான் அந்த இருகரம் கூப்பி நீங்கள் என்ன செய்யணும், வரவேற்க வேண்டும். அவர்கள் மலர் தூவி அவர்களை பன்னீர் தெளித்து அந்த வருண பகவான் அங்கே மலர் போல தன்னுடைய அந்த நீரினை அவர்கள் மீது தெளித்து அவர்களை வரவேற்க வேண்டும். இந்த வேலைகளை நீங்கள் இனி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வ மடவார்கள் வர வேண்டும் என்று எம்பெருமான் சிந்திக்கின்றார். சிந்தித்தவுடனே அந்த அம்மைமார்கள் 7 பேரும் வருகின்றார்கள். வந்தவுடனே அவர்களும் அவருடைய சந்ததிகள் அவருடைய கிளைகள், அதாவது அந்த கிளை வழி எவ்வளவு பேர் இருக்கின்றார்களோ அத்தனை பேரும் ஐயாவினுடைய பாதம் பணிந்து நிற்கின்றார்கள். அப்படி பணிந்து நின்று என்ன கேட்கின்றார்கள், அதாவது சிந்தித்தவுடனே தேன்மொழி மாதரெல்லாம் வந்தவர் அடியை போற்றி வணங்கியே நாங்கள் பெற்ற சந்ததி 7 பேரும் தன்னுடைய கிளைகளொக்க தந்து நல் புவியை அழ தருவீரன் தலைவா என்றார். 7 பிள்ளைகளையும் அவங்களுடைய இனவெளியையும் தந்து எங்களை இந்த தர்மபுரி ராட்சியத்தில் வைத்து அரசாழ வேண்டும் ஐயா என்று அவர்கள் வணங்கி நிற்கின்றார்கள். அப்படி வணங்கி நிற்கின்ற அந்த தருணம் ஐயா அந்த மாதர்களை பார்த்து சொல்லுகின்றார். தருவிரன உரைத்த குல மாதே நீங்கள் தலைவரங்கள் மக்களையும் தருக உங்கள் மறுவினிய கருவிதிலே ஒதுக்குகின்ற மனுவழியை என் முன்னே வருக செய்தார். எங்கள் பிள்ளைங்களெல்லாம் தந்து
எங்களை இந்த புவியில் வைத்து அரசாள வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் அல்லவா? உங்களுடைய கருவில் உதித்த அந்த பிள்ளைகளையெல்லாம் என் முன்னே நீங்கள் வர செய்யுங்கள். கருமனிய சொத்தாஸ்தி பொன்னும் காசும் தாரதும் கொடுப்பதும் சபையில் பேசி பெருக உங்கள் தன்னை மனம் செய்து கொள்வேன். பெற்ற பிள்ளை தந்து புவி ஆள வைப்பேன். அந்த பிள்ளைங்களை நீங்கள் வர செய்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் பேசணும். அதாவது ஒரு திருமண பந்தம் ஏற்படுத்துகின்ற போது பெண் வீட்டார் என்ன கொடுக்குறாங்க, பையன் வீட்டார் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பேசி வாங்கி அவங்க வந்து என்ன செய்வாங்க, முடிவு செய்வது வழக்கம். அதுபோல் ஐயா சொல்லி விடுவாங்க. விஞ்சை பகுதியில் ஐயா சொல்லுவாங்க, மனுமொழி போல் அந்த மனுக்கள் செய்வதை போல் கொடுக்கல் வாங்கல் முறை பேசி அவர்களை என்ன செய்யணும், திருமணம் செய்து கொள்ளணும்னு சொல்லுவாங்க. அதன்படி இப்போ ஐயா வந்து என்ன செய்கிறாங்க, உங்களை பெற்றெடுத்த அந்த பிள்ளைங்களை அழைங்க. இப்போ யார் பிள்ளைங்க? சப்தமாதர்கள் பெற்றெடுத்தவங்க சான்றோர் மக்கள். இப்போ சப்தமாதர்கள் எங்கே இருக்கிறாங்க? சான்றோர் மக்களுடைய பிள்ளைகளாக. ஏன்னா அவங்க பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டு தவத்திற்கு சென்று விட்டார்கள். உங்களுடைய இப்போ சான்றோர் மக்களுடைய வழியில் தான் இந்த சப்தமாதர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க தவத்தை நிறைவேற்றி மீண்டும் இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கிறார்கள். ஐயா வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தருணம் வரையிலும் நாங்கள் என்றைக்கும் சிறு பிள்ளைகளாக கன்னியர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட அந்த முறைப்படி இப்போது அவர்கள் சிறு பிள்ளைகளாக என்ன செய்கின்றார்கள், இங்கே பிறந்து வருகின்றார்கள். இப்போது அந்த அம்மைமார்கள் தான் ஐயா கூப்பிட்டு உங்கள் பெற்றோர்களை வர செய்யுங்க. அப்போ பெற்றோர்கள் என்பது யார்? உங்களுடைய அந்த மக்களை, தலைவரங்கள் மக்களையோ தருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த பிள்ளைங்களை என்ன செய்யுங்க, வர செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, அதான் புவியாள வைப்பேனென உரைத்தீரங்கள் பொன்மானே கண்மணியே பிறந்தமாலே கவிஞர்கள் போற்றுமத கண்டே தேனே காயாம்பு மேனியரே கடவுளாரே இவ்வுலோக கலியதிலே பிறந்ததாலே. அதாவது இந்த கலியுகத்தில் நாங்கள் பிறந்த காரணத்தினால இது நாளும் வரை அன்னம் ஈந்தவர்கள் செவியாலும் பதமடைந்து அவர்கள் எது செய்வார்கள் எங்களோடு சேர்க்கிறானே. அம்மாமார்கள் என்ன செய்கிறாங்க, எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டீங்க ஐயா, ஆனால் நாங்கள் இந்த கலியினால் இந்த உலகத்தில் நாங்கள் பூலோகத்தில் பிறந்து வாழ்ந்து வந்தோம். அப்படி நாங்கள் பிறந்து வாழ்ந்து வரக்கூடிய நேரம் எங்களுக்கு இது நாளும் எங்களை பாதுகாத்தவர்கள், எங்களுக்கு எங்களுடைய பசியை போக்கியவர்கள், எங்களுக்கு ஆடை தந்து எங்களை வாழ வைத்தவர்கள், எங்களுக்கு இதுவரையிலும் உதவி செய்தவர்கள், எங்களுக்கு வேண்டிய எல்லா இதையும் வாழ்வுக்கு வழிவகுத்தவர்கள், அவர்களையும் எங்களோடு ஏற்றுக்கொள்வீர்கள் தானே. ஏன்னா அவர்கள் யார்? அவங்களுடைய பிள்ளைங்க தான் இல்லையா? நாராயணருடைய பிள்ளைங்க, சப்தமாதர்கள் பெற்றெடுத்த சான்றோர் மக்கள். இப்போ அவர்களையும் எங்களோடு ஏற்றுக்கொள்வீர்கள் தானே என்று கேட்கின்றார்கள். கேட்ட உடனே ஐயா சொல்கிறாங்க, அதாவது சேர்க்கையுண்டோ என மொழிந்த தேவிமாரே தேன்மொழியே உங்களுக்கு தெரியாவண்ணோ வார்த்தை இது சொல்லாதே நமது வாழ்வும் அவர்களுடைய வாழ்வும் ஒன்று போலே. தான் மக்களுடைய வாழ்வும் நம்மளுடைய வாழ்வும் என்ன செய்யும், ஒன்று போல். நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்படி நாம் வாழ்கிறோமோ அதுபோல் தான் அந்த மக்களுடைய வாழ்வு. இப்போ பல இடங்களில் நமக்கு இந்த ஆகமத்தில் ஐயா சொல்லி வராங்க. வைகுண்டருக்கு உபதேசம் சொல்கிறது மாதிரி நமக்கு ஐயா சொல்லுவாங்க. எல்லா உபதேசம் வைகுண்டருக்கு தானே சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்படி தர்மயுகத்தில் வாழ்ச்சி இருக்கும், எப்படி சிறப்பு இருக்கும், என்னென்ன சிறப்புகளை பெற்று வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது நாம் எப்படி இருக்கிறோமோ, எந்த வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கை வாழ்கிறோமோ அதுபோல் நம்மை சார்ந்த அந்த மக்களும் நம்மளோடு இருந்த அந்த வாழ்க்கையை தர்மபுரி ராஜ்ஜியத்தை இருந்து ஆழ்வார்கள் தின்னோம் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாங்க. அதாவது மார்க்கமுடன் வைத்து அரசு எல்லா மக்களையும் எல்லா ஜீவாத்மாக்களையும் ஒன்று போல ஒன்றாக இருந்து வைத்து அரசாழ்வதற்காக நான் மனதிலே நினைத்திருக்கின்ற அந்த உபாயத்தினாலே சேர்க்கை இது அவர் கொடுக்கல் வாங்கல் தன்னை கூறி மிக கேட்டு மனம் கூடுவேனே. எல்லாரையும் நான் என்ன செய்வேன், சேர்த்து கொள்ளுவேன். ஆனால் என்னென்ன நீங்கள் கொடுக்குறீங்க, நான் பெறுறது என்ன, நான் தர்றது என்ன அப்படிங்கிறத சொல்லி நான் என்ன செய்கிறேன், மனம் கோடுறேன். அதாவது ஐயா
எது வேண்டுமென்று நிச்சயித்திருக்கின்றாரோ அதை நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா என்பதுதான் ஐயா கேட்குறாங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? எல்லாருக்கும் தர்மபுரி ராஜ்யம் உறுதி, ஆனால் அதற்கேற்ற தகுதி உடையவங்க வேணும் இல்லையா? ஐயா கேட்டதை அந்த உண்மையான தூய்மையான உள் அன்பை கொடுக்கறதுக்கு மக்கள் உகந்தவர்களாக இருக்கணும் இல்லையா? இந்த கலிக்குள் அகப்பட்டு அதற்குள் அகப்பட்டு உண்மையான இறையனை கண்டுகொள்ளாதவர்களுக்கு ஏன் எதுவும் செய்ய முடியாது. அப்போது நீங்கள் முதல்ல என்ன கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு என்ன தரேன் அப்படிங்கிறத சொல்லி நம்ம என்ன செய்வோம், மனம் கூடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சான்றோர் மக்கள் தான் மனம் கூடுவோம் என்று சொல்ல உரைக்கவே மாயன் மனு வழியில் குதித்த குல மனுவோரெல்லாம் அணங்குகின வழி போலே அங்கு வந்து ஆயனடி போற்றி மிக அன்பாய் நிற்க. அணங்குன்னா யார்? பெண். நாங்கள் தான் பெண் வழியை சார்ந்தவர்கள் ஐயா அப்படின்னு அவங்க சான்றோர் மக்கள் என்ன செய்கிறாங்க, வந்து ஐயாவை பணிந்து நிற்கின்றார்கள். நீங்கள் என்ன கேட்கணும், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை பணிந்து என்ன செய்கின்றார்கள், நிற்கின்றார்கள். அப்போ குணங்குறிகள் கண்டு மிக அறியோன் வச்சு கொடுப்பதென்ன இவர்களை நான் மனங்கள் செய்தேன். ஐயாவை அவங்க பணிந்து நிற்கக்கூடிய நேரம் ஐயா கேட்குறாங்க, இவங்களுடைய குணங்குறிகள் இவங்க சிறப்பாக வாழ்ந்திருக்கிறாங்க, இதெல்லாம் சிறப்பாக இருக்குது, ஆனால் நான் இவங்களை மனம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்ன நீங்கள் வந்து எனக்கு என்ன சீதனங்கள் தருவீங்க, நீங்கள் கொடுப்பது என்ன அதை எனக்கு சொல்லுங்கள். பணங்கள் மிக பணங்காசு ரொம்ப ரொம்ப பாவையருக்கு சீதனங்கள், நீங்கள் பணமாக கொடுக்க போகிறீங்களா, பொண்ணாக கொடுக்க போகிறீங்களா, சொத்து சுகமாக கொடுக்க போகிறீங்களா, இவங்களுக்கு சீதனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அதை என்னிடம் நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ கேட்ட உடனே அந்த சான்றோர் மக்கள் கேட்குறாங்க, இவங்களுக்கு என்ன சீதனம் கொடுப்போம் அப்படி நீங்கள் கேட்குறீங்களே ஐயா, நீங்கள் இவங்களுக்கு என்ன பரிசம் போடுவீங்க? பகர்வீர் என மொழிந்த ஐயா நேரும் பரிசவனை எங்களுக்கு தயவாயுவீர் உகருவன சொல்லிடவே அங்கே சார்ந்தோரெல்லாம் உடைய குல சொக்கருமே உரைப்பார் பின்னும். நாங்கள் இவங்களுக்கு சீதனம் போடணும்னு நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் அப்போ நீங்கள் இவங்களுக்கு என்ன பரிசம் போடுறீங்க அப்படிங்கிறத எங்கள்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா ஆண் வீட்டில் இருந்து பரிசம் போடுவது அப்படிங்கிறது நம்முடைய வழக்கம், நம்முடைய பண்பாட்டுப்படி அது செய்ய வேண்டும். அப்போ அந்த வழக்க முறைப்படி நீங்கள் என்ன பரிசத்தை போடுவீர்கள் அப்படின்னு சொன்னோன்னு ஐயா சொல்கிறாங்க, தகருமோ நான் தருகும் தங்க காசு சதா கோடி எண்ணமது தானோ இல்லை, நிகருமோ நீங்கள் தரும் சொத்தை எல்லாம் நினக்கரிய சொல்லிடுங்கோ நிசமே என்றார். நான் தரக்கூடிய சொத்து எப்படிப்பட்ட சொத்து தெரியுமா, நான் தரக்கூடிய பரிசம் எப்படிப்பட்ட பரிசம் தெரியுமா, சதா கோடி எண்ணமது தானோ இல்லை, அந்த எண்ணம் என்ற வினை நீக்கப்பட்ட வாழ்வு, அதான் அந்த தர்மயுகத்தினுடைய வாழ்வு. யாருக்கு இந்த எண்ணம் என்ற வினை நீக்கப்படுகின்றதோ அங்கே என்ன செய்யும், தர்மயுகம் தோன்றப்படும். அப்போது இந்த எண்ணம் என்ற வினை நீக்கப்படுறதுனால எவ்வளவு சிறப்புகள் இருக்குது, எவ்வளவு பேரின்ப வாழ்வு கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஐயா நமக்கு என்ன செய்கின்றார்கள், சொல்லி வருகின்றார்கள். நம்ம அவர் நினைக்கின்ற நினைப்புக்குன்னு ஐயா சொல்கிறாங்க, அந்த நினைப்பு தர்மபதி ராஜ்யத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பாக இருக்கணும். அப்போ அந்த நினைப்பு இருக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இந்த வாழ்க்கைகள் வந்து என்ன செய்யப்படும், பூலோக ஆசைகள் வந்து அகற்றப்படும். அப்போ இந்த ஆசைகள் மொத்தமே அந்த கலியுகத்தில் நம்ம எப்படித்தான் மனதை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் அது வாழ்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை. ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம வந்து என்ன செய்கிறது, ஏதோ ஒன்றை சிந்திக்க தூண்டுகின்றது இல்லையா? அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்றுக்குள் நம்முடைய எண்ணம் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ இந்த எண்ணத்திலிருந்து விடுபட வேண்டும். இந்த எண்ணம் தான் வினையாக இருக்கின்றது. ஒவ்வொரு பிறவி அமைவதற்கும் நாம் நினைக்கக்கூடிய எண்ணம், நம்முடைய மனதில் விழக்கூடிய ஆசை, இதுதான் வந்து நமக்கு பிறவி தொடர்ந்து கொண்டு வருகின்றது. ஐயா சொல்கிறார்கள், ஆசையது உங்களுக்கு தோஷமாக தான் இருக்குதப்பா. நம்ம ஆசையோடு நினைக்க தான் நமக்கு என்ன வந்துட்டுருக்கு, துன்பங்களும் பிறவிகளும் வந்து கொண்டே இருக்கிறது. நன்மையை கடைபிடித்தாலும் அதற்காக ஓட வேண்டி இருக்கின்றது. இப்படி பல தீமைகள் என்ன தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அந்த தீமைகள் பிறவிப்பினை தொடர்வதற்கு காரணமாக அமைந்த
இந்த எண்ணம் என்ற வினையை உங்களுக்கு நான் நீக்கி தருகின்றேன். முதல் யுகத்திலிருந்து அந்த உலக தோற்றத்தின் போதே நம்ம வந்து பிரபஞ்சம் படைக்கப்படுகின்றது. இந்த பிரபஞ்சம் படைத்த பிற்பாடு அந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு இயக்கத்தை கொடுக்க வேண்டும், உயிரினங்களை பிறவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாத்திரத்தில் அங்கே வந்து என்ன நடக்கப்படுறது, தேவர்களெல்லாம் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. ஒரு தீமை இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்க அங்கே வந்து என்ன செய்கின்றது, அந்த அசுரத்தன்மையான குரோனி என்ற அரக்கன் அங்கே என்ன செய்கின்றார், தோன்றுகின்றார். அதனை தொடர்ந்து அந்த எண்ணத்தினுடைய விளைவு நாம் இப்படி இருக்கணும், அடுத்த அசுரர்கள் தோன்றுகின்றாங்க. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த யுகங்கள் தோன்றுகின்றது. ஒவ்வொரு யுகத்திலும் அந்த அசுரர்களுடைய எண்ணம், அந்த எண்ணம் என்று அவங்க வினை அவங்க நீக்கப்பெற்றால் இறைவனுடைய பாதாரம் அடைவது அங்கே உறுதி. ஆனால் அந்த எண்ணம் என்ற வினை நீக்கப்படாத காரணத்தினால், அந்த எண்ணம் என்ற வினை தீர்க்கப்படாத காரணத்தினால் அவர்கள் மீண்டும் மீண்டும் என்ன செய்கின்றார்கள், பிறக்கின்றார்கள். அப்போ அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு என்ன செய்கின்றது, பிறவிக்கு ஒரு முழு காரணமாக இருக்கின்றது. இது அசுரர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் கலி எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இதுதான். இத்தனை 7 யுகங்கள் நிறைவு பெற்ற, இங்கே நடந்து 6 யுகம் நிறைவு பெற்று 7வது யுகம் கலியுகம். இந்த கலியுகத்தில் இதற்கு முன்பு இருந்த அத்தனை தீமைகளுக்கும் முழு காரணமாக கலி இருக்கின்றது இல்லையா? எல்லா தீமைகளும் உடைய அந்த தன்மையும் இந்த கலியில் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த அகப்பகைகள் 6 ஒன்றாக இணைந்திருக்கின்றது, ஒருவரிடம் இருக்கின்றது. இதற்கு முன்னாடி ஒவ்வொரு அசுரர்களும் எப்படி இருந்தாங்க, முந்தைய 6 யுகங்களிலும் தோன்றிய அந்த அகப்பகைகள் இப்போது ஒன்றாக கலியுகத்தில் மக்களுடைய மனதிலே எண்ணம் என்ற வினையாக இருக்கின்றது இல்லையா? காமம் என்ற அந்த எண்ணம், கோபம் என்ற எண்ணம், காமம் கோபம், லோபம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம், மோகம் என்று சொல்லக்கூடிய எண்ணம், அந்த மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய பொறாமை, பேராசை, இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் காமம், குரோதம், பழிவாங்கக்கூடிய கோபம், லோபம் என்று அந்த லோபம், மதம், மாச்சரியம், மோகம், இவையெல்லாம் அந்த 6 அகப்பகைகளும் ஒன்றாக இணைந்து பேராசையாக, பொறாமையாக, வஞ்சகமாக, பழிவாங்கக்கூடிய உணர்வாக, காம எண்ணங்களாக இப்படியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இப்படி இருந்து கொண்டிருக்கின்ற இந்த எண்ணம்தான் வினையாக அமைகின்றது. இந்த பிறவி என்ற வினை மீண்டும் மீண்டும் தொடர்வதற்கு காரணமாக அமைவது எது, இந்த எண்ணம். அப்போ இந்த எண்ணம் நீக்கப்பட்டாச்சு அப்படின்னா தர்மீக வாழ்வு. இந்த எண்ணம் இல்லாத மனம், ஒரு நொடி எந்த வித எண்ணமும் இல்லாமல் நம்ம மனதை அப்படியே ஒரு ஏகாந்த நிலையில் நம்ம வைக்கக்கூடிய நேரம் அது எப்படி இருக்குது, அதனுடைய இன்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், உணர்ந்து பார்த்தா தெரியும். அதற்கு தான் ஐயா நமக்கு இந்த வழிபாட்டு முறையில் மந்திரத்தை தந்திருக்கிறாங்க. ஐயா சிவசிவா அரகரா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், மனதில் எண்ணம் என்ற அந்த வினை வந்து என்ன செய்யப்படுது, நீக்கப்படுகின்றது. அந்த எண்ணம் என்ற வினை நீக்கப்படுகின்ற போது மனம் அமைதியாக தெளிவாக எந்தவித சலனமும் இல்லாமல் ஒரு ஏகாந்த ஒரு நிலையை என்ன செய்கிற, ஒரு அனாதியான ஒரு நிலையை என்ன செய்ய முடிகிறது, அடைய முடிகின்றது. அப்படிப்பட்ட அந்த தெளிவான உள்ளத்தில் இறைவனை கண்டுகொள்ள முடியும். இதுதான் நமக்கு ஐயா இந்த ஆகமத்தில் முழுக்க முழுக்க சொல்லியிருப்பது. இந்த வழிபாட்டு முறையில் நீங்கள் புற வழிபாட்டு முறைகள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதனுடைய காரணமும் இதுதான். நீங்கள் புற வழிபாடு நம்ம செய்யும்போது அந்த பூஜை புனஸ்காரம் ஆராட்டு நீராட்டு அதில் தான் மனம் லயிக்குமே தவிர அகத்துக்குள் நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், தேட மாட்டோம். புறத்தில் தேடி அந்த ஆடம்பரம், அந்த திருவிழா, கண்காட்சி அதோடு என்ன செய்கிறோம், மறைந்து போய்விடும். அதான் ஏன் சொல்லுவாங்க, பொய் கொண்ட தேரோட்டம் புனஸ்காரம் ஏறாதீங்கோ. இவையெல்லாம் நீங்கள் ஏன் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னால், அதற்குள் மனம் லயத்துட்டு அப்படின்னா உள்ளுக்குள்ளே தேட மாட்டீங்க. நான் இருக்கிறது உங்களுக்கு உள்ளாடி இருக்கிறேன், உங்களுக்கு உள் இருக்கக்கூடிய என்னை நீங்கள் அடையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளியில் அதை தேடுறதுனால எந்த பலனும் உங்களுக்கு இந்த கலியுகத்தில் கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த கலியுகத்தில் நீங்கள் வந்து எல்லோரும் உங்களுக்குள்ளே தான் நீங்கள் என்ன செய்யணும், தேடணும் அப்படின்னு சொல்லி தான் ஐயா வந்து நமக்கு ஒரு வழிபாட்டு முறை கூட வகுத்து கொடுத்தாங்க. அது எதற்காக, இந்த எண்ணம் என்ற வினை நீக்கப்படணும். இப்போ நம்ம ஒரு திருவிழா நடத்துகிறோம், அப்போ திருவிழா நடத்துகிறோம் அப்படின்னா நமக்குள்ளாடி இருக்கிற அந்த அகப்பகைகளை நம்ம வெல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு எண்ணம்ங்கிறது வராது.
இப்போ திருவிழாக்கள் எப்படி போயிட்டுருக்குது, இல்லை ஒரு வழிபாட்டு முறை எப்படி போயிட்டுருக்குது. இன்றைக்கி அந்த கோயிலில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, அதை விட நம்ம இன்னும் நல்லா பண்ணணும். அப்போ நல்லா பண்ணணும் ஒரு எண்ணம் தோன்றுது. அந்த தோற்றத்தினுடைய விளைவு அடுத்த எண்ணங்கள் அதனை தொடர்ந்து வருவதற்கு என்ன செய்கிறது, உருவாகுவதற்கு காரணமாக இருக்கின்றது. பணம் தேவை, அதை நம்ம யார்கிட்ட போய் கேட்கலாம், எப்படி நம்ம கொண்டு வரலாம், இதோட எப்படி சிறப்பாக செய்வது, அதற்கு பணம் வரி போடலாமா, இல்லது தனவான்களிடம் போய் கேட்கலாமா, இப்படி எண்ணங்கள் என்ன செய்கின்றது, வளர்ந்து கொண்டே போகின்றது. அப்போ அந்த எண்ணத்துக்கு ஒரு முடிவு வருமா, வராது. அப்போ அப்படி நம்ம ஒரு செயல்பாடு செய்கிறதுனால இறைவனை கண்டுகொள்ள முடியுமா, முடியாது. அப்போ அந்த வழிபாட்டு முறை வேண்டாம். நீ அப்படி ஒரு வழிபாட்டு முறை நீ செய்தால் மீண்டும் நீ அதற்குள்ளே தான் அகப்படுவாயே தவிர அந்த எண்ணம் என்ற வினை நீக்கப்படுவதற்குரிய வழிமுறைகள் அங்கே உருவாகாது. அதனால் வேண்டாம். சரி, நம்முடைய திருவிழாக்களில் நாம் அதை செய்கின்றோமே, நம்ம பற்றற்ற ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு தான் ஐயா என்ன செய்தாங்க, இதெல்லாம் தேவையில்லை, பொய் கொண்ட தேரோட்டம், இதெல்லாம் பொய்யா கலிநீசனுக்கு கண்ணுக்கு முன்னாடி அங்கே காட்டுவதற்காக, அதை அவன் நம்ம கண்டு மனம் உழைவதற்காக. அந்த கலிநீசன் உண்மையான இறைவனை அறிந்து கொள்ள போகிறது கிடையாது இல்லையா. அவன் எவ்வளவு புத்தி சொன்னாலும் அவன் தெரிந்து கொள்ள போகிறது இல்லை. ஏன் சொல்லுவாங்கிற, களிமாசு கொண்டவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி அவர்கள் உணராதவர்களால் எதுவும் செய்ய முடியாது. ஸோ அதனால் நாம் இங்கே என்ன செய்யணும், இப்படிப்பட்ட அந்த புற வழிபாடுகளை தவிர்த்து அகத்துக்குள் இறைவனை தேட வேண்டும். அகத்துக்குள் தேடுவதற்கு நமக்கு ஐயா வகுத்து தந்திருக்கின்ற அந்த வழிபாட்டு முறை இறை மந்திரம். ஐயா சிவசிவா அரகரா என்று சொல்லுகின்ற போது அனைத்து தெய்வ சக்திகளை ஒன்றாக இணைக்கக்கூடிய அந்த மந்திரத்தை நாம் சொல்லுகின்ற போது நாம் பரிபூரணமாக அந்த இறைவனை நமக்குள்ளாடி என்ன செய்ய முடியும், கண்டுகொள்ள முடியும். அந்த மந்திரம் எவ்வளவு நம்ம உச்சரிக்கின்றோமோ மனதில் புற எண்ணங்கள் என்பது வராது. இந்த உலக பற்று என்பது இருக்காது. இந்த உலக பற்று நம்மை விட்டு அகன்றுகின்ற போது இந்த எண்ணம் என்ற வினை தன்னாலே அகற்றப்படும். இதை அறிந்தவர்களுக்கு அது தெரியும். இந்த உலக ஐயா சொல்லுவாங்க, இந்த உலக வாழ்வு பூலோக வாழ்வு பொருத்தமென்று நீ எண்ணாதே, பரலோக வாழ்வு தான் பகுதி உண்டு என் மகனே. அதனால் இந்த வாழ்க்கை தான் பெருசு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அதுக்கு முன்னாடி ஓடிட்டே இருக்கிறதுனால எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த எண்ணங்கள் வளருகின்ற எண்ணங்களை தடுப்பதற்கு ஒரு ஆயுதமாக இருப்பது இறை மந்திரம். இந்த இறை மந்திரத்தை சொல்ல இந்த பூலோக ஆசை அது பொருத்தமில்லை என்பது தன்னால் நம்ம என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். பரலோக பங்கு அந்த இறைவனுடைய பாதாரம் அடைவது தான் இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் என்பதை என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்கின்ற அந்த சிறப்பை நான் உங்களுக்கு தருவேன். அதான் ஏன் சொல்கிறேன், அந்த எண்ணமென்ற வினை நீக்கப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு நான் என்ன செய்வேன், தருவேன். அந்த எண்ணமென்ற வினை நீக்கியாச்சு அப்படின்னா எதிரி இல்லை, இன்பம் இல்லை, துன்பம் இல்லை, மறுபிறப்பு அப்படிங்கிறது கிடையாது. அந்த மறுபிறப்பு அப்படிங்கிறது இல்லாத பட்சத்தில் அந்த மீண்டும் நாம் பிறந்து விடுவோமோ, கஷ்டத்தை வந்துடுமோ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. வளர்வு தேவு அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஆன்ம நிலையை அடைந்து விடுவோம். இந்த உடல் அப்படிங்கிறது அழிந்து ஆன்மா அப்படிங்கிற அந்த ஒளி உடலை பெற்றுவிட்டால் அந்த இறைவனோடு எங்கிருந்து வந்தோம், அந்த பரபிரம்மத்திலிருந்து இந்த ஒளி ஒரு ஆன்மா உருவாச்சு இல்லையா. ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மா பரமாத்மாவிடமிருந்து தான் வந்தது. அந்த பரமாத்மாவிடமிருந்து நாம் செய்த கர்ம வினையின் காரணமாக மீண்டும் அது என்ன செய்கின்றது, அந்த ஆன்மா பிறப்பெடுக்கின்றது. இப்போ 7 முறை ஒரு ஆன்மா பிறப்பெடுத்து அதற்கு பிறகு அது முக்தி அடைவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. அந்த 7 முறையிலும் இறைவனை அந்த ஆன்மா நினைக்கலை அப்படின்னு சொன்னால் அதற்கப்புறம் அது என்ன செய்யப்படுகின்றது, அழித்து நரகில் தள்ளப்படுகின்றது. இப்போ இதுதான் நமக்கு இந்த ஆகமும் நமக்கு சொல்லுது. ஒன்று தர்மீக வாழ்வு, இல்லை என்றால் நரகம். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது அவரவருடைய கையில் தான் என்ன செய்கின்றது, இருக்கின்றது. அப்போ அவரவருடைய செய்கையின் விளைவாக, அவரவருடைய எண்ணத்தின் விளைவாக இது என்ன செய்யும், நடைபெறும். இப்போ தர்மீக வாழ்வு கேட்குறாங்க அம்மைமார்கள். எப்படி கேட்குறாங்க, எங்களுக்கும் வேணும், எங்களுடைய பிள்ளைங்களுக்கும் வேணும், எங்களை இதுவரைக்கும் பாதுகாத்த எல்லாருக்கும் அந்த வாழ்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அப்படி கேட்கும்போது ஐயா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எந்த விதத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை நான் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா. தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நான் பரிசமாக தரது எண்ணமில்லாத வாழ்வு. அந்த வாழ்வை நான் தரேன். ஆனால் நான் சொன்ன முறைப்படி நீங்கள் நடந்து வருவீர்களே, ஆனால் இந்த பரிசத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொத்தை தரேன்னு சொல்லலை, சுகத்தை தரேன்னு சொல்லலை,
பொண்ணு பொருளை தரேன்னு ஐயா சொல்லலை, எதுவுமே தரேன்னு சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறாங்க, எண்ணம் என்ற வினையை நீக்கி தரேன். அப்போ எண்ணம் என்ற வினை நீங்கிட்டாலே நம்ம அத்தனை துன்பத்துக்கும் காரணம் என்னது, நம்முடைய மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் தான். இந்த எண்ணம் நீக்கப்படுகின்ற போது தர்மயுக வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த எண்ணம் என்ற வினையை நான் உங்களுக்கு அகற்றி தருகின்றேன், எண்ணமில்லாத வாழ்வை தருகின்றேன், இதுதான் நான் போடக்கூடிய பரிசம் அப்படின்னு ஐயா சொன்ன உடனே அந்த அம்மைமார்கள் சொல்கிறாங்க, அந்த சான்றோர் மக்கள் சொல்கிறாங்க, ஐயாவே இப்போ பரிசம் தருவீரானால் யாமடியார் வாழுகின்ற சொத்து எல்லாம் கூண்டபண்டம் பொன்னுடைமை ஆடு மாடு குருபரனே யாங்கள் முதல் உமக்கு அடிமை விலை அடிமை ஆனவங்கான். அதாவது ஒரு பொருளை விலை கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது முழு சொந்தம் இல்லையா? அதுபோல் உங்களுக்கே நாங்கள் எல்லாரும் சொந்தம் ஐயா, எங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை வேண்டாம் ஐயா, உங்களுக்கு அடிமையாகவே நாங்கள் என்ன செய்கிறோம், மாறிவிடுறோம். நாங்கள் இதுவரைக்கும் சேர்த்து வச்சுருக்க சொத்து சுகம் பொன் பொருள் எல்லாமே உங்களுக்கு தான், எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள், அவர்கள் ஐயாவிடம் சரணாகதி அடைகின்றார்கள். இதுதான் இங்கே முக்கியமாக நம்ம நான் எனது என்ற அகங்காரம், அந்த அகங்காரம் மும்மலங்கள் அதெல்லாம் மாறும்போது சரணாகதி நிலை வரும். இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்வார்கள். இந்த மும்மலங்களும் நம்மிடமிருந்து அகற்றப்படுகின்ற போது நான் என்ற அகங்காரத்துக்கு தொடர்ந்து தான் இந்த மும்மலங்களும் வருகின்றது. இது அகற்றப்படுகின்ற போது இறைவனிடம் சரணாகதி, ஐயா நீயே தஞ்சம், நீங்கள் இல்லைன்னா என்னால் எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த சரணாகதி தத்துவத்தை இங்கே நமக்கு ஐயா சொல்லி வராங்க. எப்போ இந்த சரணாகதி நிலையை ஒரு ஆன்மா இறைவனிடம் அடைகின்றதோ அப்போது அந்த பிறவி என்ற பிணியிலிருந்து விடுபடுகின்றது. அந்த நிலையை தான் என்ன செய்கின்றார்கள் இங்கே நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். அப்படி சொன்ன உடனே இப்படி நீங்கள் எங்களுக்கு தெரிவீர்களானால் நாங்கள் எல்லோரும் மூக்கு அடிமையானோம் ஐயா என்று எல்லோரும் சரணாகதி அடைகின்றார்கள். அப்போ உடனே ஐயா சொல்கிறாங்க, பக்கமது என்றவுடன் மாயந்தானோ, நாங்கள் எல்லாரும் உங்கள் பக்கம்னு சொன்னோம், பதறாதே உங்களையும் காத்துக்கொள்வோம், ஒக்க எனக்கு உங்களையும் ஆண்டு கொள்வோம், ஒன்று போல் இருந்து நம்ம இந்த ராஜ்யத்தை என்ன செய்வோம், ஆளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, தர்க்கமது இல்லையப்பா இந்த வார்த்தை, நீங்கள் சொன்னதுலேயும் எந்த தப்பும் இல்லை, நான் தர்றதுலேயும் எந்த தப்பும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, இதெல்லாம் உண்மை. ஆகவே தந்ததும் ஈந்ததும் தவறே இல்லை, மிக்க தெய்வ கன்னியரை மனங்கள் செய்ய அவங்க கையை பிடித்து எனக்கு ஈயுங்கள் அப்படின்னு ஐயா யார்கிட்ட கேட்குறாங்க, சான்றோர் மக்களிடம் கேட்கின்றார்கள். ஏற்கனவே இவங்க நாராயணர் மூலம் பெற்றெடுத்த பிள்ளைங்க தான் சான்றோர் மக்கள் இல்லையா, சப்தமாதர்கள் மூலம் பெற்றெடுத்த பிள்ளைகள். இப்போ அந்த சப்தமாதருடைய கையை யார்கிட்ட பிடிச்சு கேட்குறாங்க, சான்றோர் மக்களிடம் பிடிச்சு கேட்குறாங்க. ஏன் சான்றோர் மக்களிடம் பிடித்து கேட்கின்றார்கள்? இப்போ சப்தமாதர்களுக்கு பெற்றோர்களாக இருப்பது யார், இல்லை சான்றோர் மக்கள் இல்லையா? இப்போ அந்த சான்றோர் மக்களுடைய வழியில் அவங்க என்ன செய்திருக்காங்க, பிறந்திருக்காங்க. அப்போது அவங்க தவம் எல்லாம் நிறைவேற்றி மீண்டும் சான்றோர் மக்களுக்கு தான் பிள்ளைங்களாக பிறந்திருக்காங்க. இப்போ அந்த பெற்றவங்க தான் பிள்ளைங்களோட கையை பிடித்து என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒரு திருமண நிகழ்வின் போது கன்னிகா தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெற்றவர் கண்டிப்பாக ஒரு தந்தை இருந்து இந்த செயலை என்ன செய்யணும், செயல்படுத்தணும். பிள்ளையினுடைய கையை பிடித்து மணமகனினுடைய கையில் ஒப்படைக்கணும். இதுதான் கன்னிகா தானம். நம்ம பதம் எல்லாம் விட்டு கையில் 2 கையும் இணைச்சி வச்சுட்டு பதம் எல்லாம் விடுவாங்க. ஒரு முறை சடங்கு இருக்கிறது. இதே நம்ம செய்யணும். அப்போ இந்த செயலை நம்ம நிச்சயமாக என்ன செய்யணும், பெற்றோர்கள் அனுமதியோடு செய்யணும். இன்றைக்கு பிள்ளைகள் தவறான பாதையில் அவரவருடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த சடங்கு முறைகளை நிறைவேற்றாமல் போகின்றார்கள். ஆனால் இதெல்லாம் நம்ம நிறைவேற்றாமல் சென்றால் தர்மீக வாழ்வை பெற முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நிலையும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம தாண்டி இறைவன் சொன்ன அந்த நெருக்கி நம்ம என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அப்போ அந்த கன்னிகாதான முறையை செய்யணும் அப்படின்னா கைப்பிடித்து நீங்கள் தாருங்க அப்படின்னு ஐயா என்ன செய்கிறாங்க, பெற்றோரிடம் கேட்கின்றார். ஏன்னா இப்போ சான்றோர் மக்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற காரணத்தினால அவர்கள் மூலம் இதை என்ன செய்கின்றார்கள், செயல்படுத்த அங்கே சொல்லுகின்றார்கள். அப்போ சான்றோர் மக்கள் கேட்குறாங்க, ஐயாவே இவர்களுடைய கையை எங்களிடம் பிடித்து கேட்கின்றீர்களே, இது என்ன, நீங்கள் ஏற்கனவே இவங்களுக்கு கணவர் தானே? ஏன்னா நாராயணமூர்த்தி சப்தமாதர்கள் மூலம் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்காங்க. அந்த பிள்ளைங்கள் தான் இப்போது தந்தைகளாக இருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே நீங்கள் இவங்களுக்கு என்ன செய்வீங்க, கணவர் தானே? அப்படி இருக்க நாங்கள் எப்படி ஐயா இந்த கையை பிடித்து தருவது? கைப்பிடித்து தாருமென உரைத்தீரையா, கணவரல்லோ முன்னவர்க்கு கருணை மாலே, மெய்ப்பிடித்த மெல்லியரும் தேவியல்லோ மேதினிகள் அறிய அவதாரம் செய்து.
இது உலகத்துக்கே தெரிஞ்ச செய்தி அல்லவா. எப்படித்தான் நாங்கள் கையை பிடித்து இதை இப்போது நாங்கள் எப்படியே இவங்க கையை பிடித்து நாங்கள் உங்களுக்கு தர முடியும்? ஏற்கனவே நீங்கள் அவங்களுக்கு கணவர், அவங்க மனைவிமார்கள். அப்படி இருக்கும்போது நாங்கள் இப்போ இருந்து இந்த கன்னிகாதானத்தை எப்படி செய்வது, கைப்பிடித்து தருவது எப்படி அப்படிங்கிற கேட்குறாங்க. இது இந்த உலகத்தினுடைய இப்போது இருக்கக்கூடிய அவதாரத்தினுடைய இகனிதானோ எப்படியோ அறியோங்கான் என்று சொல்லி, எப்படி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த அம்மைமார்களுடைய கையை பிடித்து ஐயா அந்த சான்றோர் மக்கள் பிடித்து கொடுக்கின்றார்கள். அதன்படி ஐயா இப்போது அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு ஐக்கியப்படுத்துகின்ற இந்த நிகழ்வு, அதாவது இந்திடவே மாயவரும் தங்கத்தாலே ரத்தின ஒளி போல் வீசும் தாலி தன்னை மாய்ந்து மிக போகாமல் தாலி வாழ மகா தர்ம யுகம் வாழ மாதும் வாழ ஏந்து புவி தர்மம் அது திளைத்து வாழ ஈசர் முதல் எல்லோரும் வாழவென்று ஐயா அந்த சப்தமாதர்களை தன்னோட ஐக்கியப்படுத்துகின்றார். அதாவது இந்த சப்தமாதர்களை ஐக்கியப்படுத்துவதன் மூலம் பரமாத்மாவோடு ஜீவாத்மாவை தன்னோடு ஐக்கியப்படுத்துகின்றார். இந்த தருணத்தில் ஐயாவிடம் ஒரே சிந்தனையாக நம்ம என்ன செய்யணும், அந்த சரணாகதி நிலையில் ஐயாவே தஞ்சம் எங்களை ஏற்றெடுத்து எங்களுக்கு அந்த தர்மபுரி ராட்சியத்தை அருள வேண்டும் என்று ஒரே மனதோடு நம்ம வேண்டி நிற்க வேண்டும். சங்கமணி நாதங்கள் முழங்க வேண்டும், மங்கள கீதங்கள் இசைக்கப்பட வேண்டும். இந்த வாசகம் நிறைவேற்றியவுடனே இப்படி அந்த மங்கள ஓசைகள் முழங்க இந்த வாசகத்தை படித்து நிறைவு செய்ய வேண்டும். இவ்வாறு இங்கே அந்த திருமுகூர்த்த விருத்தம் நிறைவு பெற்றவுடன் அந்த தாலி தரித்த பிற்பாடு ஐயா அந்த மாதரோடு சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகின்றார் என்ன, அதாவது தாலி மிக தரிக்குகையில் மாதரோடு தாமனிய மாதரும் அங்கே நாதனும் மகிழ்ந்து தான் எது சொல்வார். என்னை யாரும் நீங்கள் எனக்கு கேலி பேசாதீங்க, எளிமிக உரையாதுங்கோ இன்னும் கெணி மடவார் அநேகம் உண்டு மனங்கள் செய்ய. நீங்கள் யாரும் என்ன செய்யாதீங்க, ஏளனமாக பேசாதீங்க, எனக்கு இன்னும் மனங்கள் செய்வதற்கு அநேக மடவார்கள் இருக்கின்றார்கள். அப்படின்னா யார் அந்த மடவார்கள் யார்? இப்போ ஐயா சப்தமாதர்களே என்ன செய்யிருக்காங்க, ஐக்கியப்படுத்தி இருக்கின்றார்கள். இனி சப்தமாதர்கள் பெற்றெடுத்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த எல்லா இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவாத்மாக்களும் இருக்கின்றார்கள். அப்போ அந்த எல்லா ஜீவாத்மாக்களையும் ஐக்கியமாகுகின்றது வரையிலும் இந்த இகனை என்ன செய்யும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதான் சோழியெல்லோ ஆச்சுதென்று நினையாதுங்கோ தொல்புவியில் அரசாழ்வில் நிசமே சொன்னோம். மாலினுடைய சூட்சமகா கோடியுண்டு மன தயர்ந்து என்னை இகழ்ந்து பேசாதீங்கோ. எல்லா பக்குவப்பட்ட ஆன்மாக்களையும் என்னை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் வரையிலும் நான் என்ன செய்வேன், இந்த அவதார இகனையை நிகழ்த்திட்டே இருப்பேன். இப்போ ஒரு வருடம் நம்ம ஆகம விழா நடத்துகிறோம். அப்போது ஒரு சில ஆன்மாக்கள் அதை கேட்டு அந்த ஆன்மா பக்குவப்பட்டக்கூடிய அந்த நிலைக்கு வரலாம். ஆனால் சில ஆன்மாக்கள் அதில் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். அப்போ ஐயா மீண்டும் மீண்டும் இந்த ஆகமம் படிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, கேட்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய நேரம் அந்த ஆன்ம முக்திக்கு வழி கிடைக்கலாம். அதான் அந்த ஆண்ட திருநாள் அது முடக்கம் வராமல் அதை செய்யணும் ஐயா சொல்கிறாங்க. ஒரு வருடம் நம்ம திருவிழா நடத்தும்போது ஒரு ஆன்மா முக்தி பெற்றால் கூட நமக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே அந்த திருநாளுக்கு இடங்கள் வராமல் நம்ம என்ன செய்யணும், அதை நிகழ்த்தி காட்ட வேண்டும் அப்படிங்கிறத ஐயா நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இது மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டு இருக்கும். எப்போ வரைக்கும், அனைத்து ஜீவாத்மாக்களும் பக்குவப்படுத்தப்பட்டு ஐயாவோடு ஐக்கியமாகின்றது வரையிலும் நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அந்த தர்மீக வாழ்வு கொடுப்பதோ தீயவர்களை அழித்து, ஏன்னா கோத்திரத்தில் உள்ளவருக்கு கூட மட்டும் புத்தி சொன்னேன், நல்லவங்க எல்லாரையும் அழைத்துட்டு போகணுன்னு ஐயா ஒவ்வொரு ஆகமத்தில் சொல்லி மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதை கேட்டும் தன்னை மாற்றிக்கொள்ளாமல், தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று அந்த களி எண்ணத்தோடு வாழ்கின்றவர்கள் என்ன செய்வார்கள், நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். நல்லவர்கள் தேர்ந்தெடுத்து தர்மீக வாழ்வு அவர்களுக்கு அருளப்படும். அப்போ இந்த செய்தியை ஐயா என்ன செய்கின்றார்கள், அந்த மக்களிடம் சொல்லி அது வரையிலும் இது மீண்டும் மீண்டும் என்ன செய்யும், நடந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி மாலினுடைய சூட்சமய மகா கோடி ஒன்று நீங்கள் மனதை சடைஞ்சி வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க. வாழுவேர் கூடுவிட்டு கூடுபாய்வேன் மறு ஊறு பாய்ந்து உங்கள் மனதில் வாழ்வேன் தேடுவே மாழுவேன் முழித்து பின் வருவேன் நானும் அங்கே மனதலைந்து என்னை இகழ்ந்து மாளாதுங்கோ. இப்போது இன்னைக்கு நம்ம ஐயாவை நம்ம உள்ளத்தில் கண்டுட்டோம், இனி நம்ம ஆன்ம முக்தி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க முடியாது. பல சோதனைகளை தாண்டி தான் அந்த இறைவனுடைய பாதாரத்தை என்ன செய்ய முடியும், அடைய முடியும்.
அப்போ நம்மளுக்கு சூழ்ச்சி செய்வதற்காக, நம்மை தேர்ந்தெடுப்பதற்காக ஐயா பல சோதனைகளை செய்வது உறுதி. இப்போ ஐயாவை பற்றி பிடித்தோம், நமக்கு வேண்டும் வேண்டும் துன்பம் தொடருதேன்னு சொல்லிட்டு வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி பற்றி பிடித்தாலும் உருக நம்ம எப்போதும், அதான் ஏன் சொல்லுவாங்க, தோணாத, நம்ம சான்றோர் மக்களுக்கு பெயர் சுட்டுகின்ற போதே சொல்லுவாங்க, தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவருக்கு. ஒரு நாள் மட்டும் நல்லவங்களாக இருந்து ஐயா சொன்ன நெறிப்படி வாழ்ந்து அந்த சரணாகதி நிலையில் இருந்தால் போதாது. இந்த வாழ்நாள் முழுவதும் ஐயா சொன்ன நெறிப்படி வாழ்ந்து இறைவனை தொடர்ந்து உள்ளத்தில் கண்டுகொண்டே இருக்கணும். அப்படி கண்டு கொண்டு இருக்கிறவங்க தான் யார்? சான்றோர்கள். அவர்களை தான் யார் ஐயா தேர்ந்தெடுக்கிறாங்க, தேர்ந்தெடுத்து சிவஞான பொக்கணத்தில் வைக்கிறாங்க. நம்ம ஐயாவுடைய அடையாளங்களை போட்ட உடனேயோ, ஐயாவுக்கு நம்ம பணிவிடை செய்த உடனேயோ, ஐயா ஏடு வாசித்த உடனேயோ, பாழன்னு சொன்ன உடனேயோ நம்ம யாரும் அங்கே ஐயாவிடம் சென்று சேர முடியாது. ஐயா சொன்ன அந்த நெறிக்கு உட்பட்டு அங்கே தொடர்ந்து கண்டுகொள்ளக்கின்றவர்கள் தான் ஐயாவிட என்ன செய்ய முடியும், போக முடியும். ஒரு நன்மை செய்யக்கூடிய நேரம் அந்த நன்மையின்படி அங்கே என்ன செய்யும், விரைவில் நம்ம இறைவனை என்ன செய்ய முடியும், கண்டுகொள்ள முடியும். அந்த நன்மையை எப்போதும் தொடர்ந்து நம்ம செய்துக்கிட்டே இருக்கணும். அந்த நன்மையிலிருந்து விலகி தீமை போயிட்டோம், எண்ணம் மாறிடுச்சு, களி எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா இறைவன் நம்மள்கிட்ட என்ன செய்துவார், விலகிடுவார். நமக்குள்ளே தான் உயிராக இருக்கிறாரு, ஆனால் அந்த அருள் என்ன செய்யாது, இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்காது. அப்போ அங்கேருந்து என்ன செய்கிறோம், மாற்றம் அப்படிங்கிறது வந்துடும். அதான் ஏன் சொல்கிறாரு, மாழுவேன் முழித்து பின் வருவேன் நானும். இப்போ வாழ்ந்து போவேன், அடுத்தது மீண்டும் நான் என்ன செய்வேன், முழிச்சு வருவேன், மீண்டும் தோன்றுவேன். உங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும்போது உங்கள்கிட்ட இருப்பேன், உங்களுடைய எண்ணம் கல்யாணம் வருகின்ற போது உங்களை விட்டு விலகி இருப்பேன். அப்போ அதுக்காக இறைவன் ஏன்னா உயிராக இருக்கிறாரு, அப்போ இறைவன் விலகிட்டால் நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம கலைக்குள் அகப்பட்டு என்ன செய்கிறோம், துன்பத்தை அடைகிறோம். அப்போ நன்மையை அடையும் அப்படின்னு சொன்னால் நன்மையை கடைபிடித்து நம்ம என்ன செய்யணும், வாழணும் இல்லையா? அதனால் உங்களுடைய தோளிலே இருந்து பல இகனைகளை நான் செய்வேன், ஆனால் இது ஏதோ மாயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இகழ்ந்து என்ன பேசக்கூடாது. இன்றைக்கி இதுதான் நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா, ஐயாவை நம்பி போகின்ற போது பல சோதனைகளும் வேதனைகளும் வந்து கொண்டே இருக்கும். இது ஐயா நம்மை பக்குவப்படுத்துவதற்காக நம்முடைய கர்ம வினைகள் தொலைக்கப்படுகின்றது அப்படின்னு நினைத்து நம்முடைய சோதனைகளையும் வேதனைகளையும் நம்ம என்ன செய்யணும், தாங்கி கொள்ளணும். இல்லை அது என்னால் முடியாது அப்படின்னு இறைவனை இகழ்ந்து பேசிட்டு வைகுண்டரை போய் நான் கும்பிட்டேன், எனக்கு ஒரு பலனும் கிடைக்கல, அதை விட்டுட்டு இன்னொன்று தேடி போகிறோம் அப்படின்னு நம்ம போனால், அதாவது உண்டாக்கி வைத்த உட்பொருளை அறியாமல் கண்ட தெய்வமெல்லாம் கையெடுப்பான் சண்டாளன். அதாவது உண்மையான இறைவன் நமக்கு எந்த சோதனை வேதனை தந்தாலும் நன்மைக்கே தருகின்றார், நம்மை செம்மைப்படுத்துவதற்காக தருகின்றார் என்று யார் ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவருடைய உறுதியை ஐயா சோதித்து தன்னோட ஐக்கியப்படுத்திக் கொள்வார். ஆனால் அப்போது நேரத்திற்கு நேரம் தங்களுடைய எண்ணத்தை மனதை மாற்றிக்கொள்கின்றவர்களிடமிருந்து ஐயா விலகி இருந்து அவர்களுக்கு அருள் பாலிப்பதை என்ன செய்வாங்க, அங்கே தடுத்துக்கொள்வார். இதை நம்ம என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ளணும். தான் ஐயா சொல்கிறாங்க, நீங்கள் என்னை பற்றி பிடிச்சிங்க அப்படின்னா உங்க கூடவே இருந்த நன்மை தருவேன். எப்போ நீங்கள் உங்களுடைய மனம் விட்டு விலகுதோ அப்போ நானும் என்ன செய்கிறேன், விட்டு விடுவேன், விலகிறேன். தான் சொல்கிறாங்க, வாழுவேர் கூடுவிட்டு கூடுவாய்வேன், மறு ஊறு பாய்ந்து உங்கள் மனதில் வாழ்வேன், மாழுவேன் முழித்து பின் வருவேன் நானும். மனதிலிருந்து என்னை இகழ்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். தோளிலே இருந்து பல சூட்சம் செய்வேன். அந்த சூட்சம் தான் நம்மளை சோதிக்கக்கூடிய விதம். பல சோதனைகள் யாரும் ஐயாவுடையிலிருந்து தப்பிக்க முடியாது. நம்ம கர்ம வினையின்படி சோதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ தோகையரே நீங்கள் எல்லாம் என்னது ஆயம், எல்லாருமே என்னிலேருந்து வந்தவங்க தான், எனக்குள்ளே தான் நீங்கள் சேரணும். அதை விட்டுட்டு நீங்கள் வேற எங்கேயும் போகணும்னா முடியாது. அதை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும், நீங்கள் அமைத்து கொள்ளணும். நாளிலே அறிந்து மிக கண்டுகொள்ளும் நாரணரின் நடப்புதுவே நியாயம் சொன்னோம். நீங்கள் போக போக ஒவ்வொரு சோதனைகளும் வேதனைகளும் தாண்டி வரக்கூடிய நேரம் இதுதான் வாழ்க்கை என்பதை என்ன செய்வீங்க, உணர்ந்து கொள்வீர்கள். அதை நான் என்ன செய்வேன், நாராயணருடைய நடப்பு இதுதான் அப்படிங்கிறத என்ன செய்வீங்க, போக போக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, தெரிந்து உணர்ந்து கொள்வீர்கள் என்பதை சொல்லுகின்றார். ஆனால் சொன்ன மொழி தனி மறந்து நீங்களெல்லாம் தூசணித்து என்னை கபடம் எண்ணாதுங்கோ. நான் சொல்லியிருக்க இந்த மொழியை நீங்கள் மறந்து என்னை கபடமாக ஏளனமாக என்னை பேசாதீர்கள். அப்படி என்னுடைய தொழில் இதுவே, உங்களோடு இருந்து இந்த தர்மபுரி ராஜ்யத்தை ஆளுகிற வரையிலும் நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த இகனையை மீண்டும் 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 நான் என்ன செய்வேன், நடத்தி கொண்டு இருப்பேன் என்று சொல்லி அங்கே பொன்னுடைய நாடகத்துக்கு வானோர் போக எல்லோரும் இகனை மனம் முடிஞ்சாச்சு, எல்லோரும் நீங்கள் போங்க அப்படின்னு விடை கொடுக்குறாங்க. விடை கொடுத்துட்டு
அங்கே கன்னிமடவார் கையை பிடித்து கொண்டு ஐயா தெருவீதி வலம் வருகின்றார்கள். அப்படி தெருவீதி வலம் வருகின்ற போது அம்மைமார்களுடைய என்ன என்ன பேசுகின்றார்கள் அப்படிங்கிறத அடுத்த ஐயா நமக்கு சொல்லி வருகின்றார்கள்.